அவருடன் வாழ்ந்த வருடங்கள். சுஜாதாவுடன் வாழ்ந்த வருடங்களை பற்றி திருமதி சுஜாதா நெகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறார். அவர் தன் பாட்டிக்கிட்ட தான் ரொம்ப வருஷம் வளர்ந்தார். பாட்டி சுவையாக சமைச்சு போட்டதால் அந்த டேஸ்ட்டே எதிர்பார்த்தார். கீரை, சுட்ட அப்பளம், வெந்தய குழம்பு, சீரக ரசம், மோர் மிளகாய் இப்படிப்பட்ட ஐட்டங்கள் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் என்னோட கிச்சன் வேலை ரொம்ப ஈஸியாக போச்சு. அவருக்கு சாப்பாட்டை விட புஸ்தகங்களும் எழுதுறதும் தான் உலகம். நண்பர்களுடன் அரட்டை, சீட்டு கச்சேரி அதெல்லாம் கிடையாது. வீட்டு நிர்வாகத்தில் தலையிடவே மாட்டார். புடவை வேணுமா, நகை வேணுமா, சினிமா ட்ராமா போகணுமா, ஹோட்டலுக்கு போகலாமா என்றெல்லாம் கேட்க மாட்டார். என் போக்கில் விட்டு விடுவார். என் மீது இருக்கும் அன்பை தனியாக அதிகம் வெளிக்காட்ட மாட்டார். அவர் புனைப்பெயரே என் பெயர்தான் என்பதில் எனக்கு எப்போதுமே மகிழ்ச்சி தான் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தானே. எனக்கு ஒரு சமயம் கடுமையான ஜுரம். அவர் தன் ஏராளமான வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு வேளா வேளைக்கு எனக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து அக்கறையாக என்னை பார்த்து கொண்டார். அதே சமயம் அவருடைய விஷயங்களில் என் குறுக்கீடு இருக்கக்கூடாது என்பது உறுதியாக இருந்தார். 50 வருடத்திற்கு மேல் அவரோடு குடும்பம் நடத்தியிருக்கிறேன். எங்களுக்குள் அடிக்கடி சண்டை வரத்தான் செய்யும். நான் கோபமாக கத்தினாலும் அவர் எதுவுமே அதிர்ந்து பேச மாட்டார். ஏதாவது புத்தகம் எடுத்துக்கொண்டு படிக்க ஆரம்பித்து விடுவார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கப் காப்பி கொடு என்பார். அவ்வளவுதான், சண்டை முடிவுக்கு வந்துவிடும். அவருக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி. நோட்பேடில் எல்லாவற்றையும் குறித்து கொள்வார். அவர் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணாமல் இருக்க அது அவருக்கு உதவி செய்தது. சின்ன வயதிலேயே சமையலில் நான் எக்ஸ்பர்ட். அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் கிடையாது இல்லையா. தினமும் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்து சமைப்போம். சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி மிளகாய் பொடி எல்லாமே உரலில் இடித்து உபயோகிப்போம். அரோமா மாறாமல் ரொம்ப நாளைக்கு நல்ல வாசனையாக இருக்கும். பெங்களூரில் நாங்கள் இருந்தபோது இவர் ஆஃபீஸ் போனதும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அப்போது எம்ஏ சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் காலேஜுக்கு நான் அறக்க பறக்க 2 பஸ் பிடிச்சு ஓடுவேன். 5 மணிக்கு திரும்பி வந்து கிச்சன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வேலூரில் தான். வேலூர் கிளைமேட் மகா கொடுமை இருந்தாலும் அப்போது பழகிவிட்டது. டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், சென்னை என அவர் பணியில் இருந்த சமயத்தில் எல்லா ஊர்களையும் இருந்திருக்கேன். இருந்தும் எனக்கு பிடித்த ஊர்னா அது பெங்களூர் தான். ஊரே ஏசி போட்டால் போல் நல்ல சில்லுன்னு இருக்கும். அவர் கூட ஒரு நாவலில் பெங்களூரு என்று எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். கார்டன் சிட்டி பெங்களூர் மாதிரி சென்னையும் மாறணும்னு ஆசை. ஆனால் இங்கே மரங்களை வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடி பேப்பர்லையும் ஃபோட்டோவோடு நியூஸ் வரும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். திருமதி சுஜாதா மிகவும் பெங்களூரை ஸ்லாகித்து அப்போது பேசியிருக்கிறார். துரதிருஷ்டவசமாக பெங்களூருமே இப்போது அப்படித்தான் ஆகிவிட்டது. இப்போது பெங்களூரில் ஏசி இல்லாமல் தூங்குவது என்பதும் மிகவும் கடினமாக ஒன்றாக மாறிவிட்டது. என்னதான் மழை பெய்தாலும் சிறிது நேரத்தில் வேர்க்க ஆரம்பித்து விடுகிறது என்பது பெங்களூரிலும் உண்மைதான். இதற்கு காரணம் இங்கே இருப்பது போலே அங்கேயும் சகட்டு மேனிக்கு மரங்களை வெட்டி கட்டிடத்திற்கு மேல் கட்டிடம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதால் கிட்டத்தட்ட பெங்களூரும் சூடான இடமாகவே மாறிவிட்டது என்பதுதான் மிகவும் கொடுமையான விஷயம். மீண்டும் திருமதி சுஜாதா. நான் பல நாடுகளுக்கு கணவரோடு போயிருக்கேன். அங்கே எல்லாம் இவரோட நண்பர்கள் தமிழுக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க. கலிஃபோர்னியாவில் ஒருத்தர், அவருடைய ஃப்ரெண்டு, அமெரிக்காவிலே பிறந்து சிவில் இன்ஜினியரிங் டாக்டரேட் எல்லாம் வாங்கினவர். தன் கிறிஸ்துவ பெயரை தமிழ் மணி என மாற்றிக்கிட்டு இருக்கார். தன் வேலை முடிந்ததும் இந்திய குழந்தைகளை தேடி போய் தமிழ் பேச எழுத கற்றுக் கொடுக்கிறார். என் பேர குழந்தைங்களுக்கும் அவர்தான் தமிழ் டீச்சர். இலவச சேவை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக மத பிரச்சாரம் எதுவும் செய்வதில்லை. பொதுவாக வெளிநாட்டு பெண்கள் ரொம்ப கம்பீரம்.
அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஊர் வம்பெல்லாம் பேச மாட்டாங்க. இந்தியாவிலையும் பெண்கள் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. முன்பெல்லாம் ஃபாரினில் இந்திய உணவுகளுக்கு வழி இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லா நாடுகளிலும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுகள் திறந்துட்டாங்க. சீனா டூர் சமீபத்தில் போயிருந்தேன். சீனாவா, அங்கெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடே கிடைக்காதே அப்படின்னு பயமுறுத்தினாங்க. ஆனால் அங்கேயும் தமிழ்நாட்டு வட இந்திய ரெஸ்டாரண்ட்டுகள் நிறைய வந்துவிட்டன. சாம்பார், ரசம், கூட்டு, அப்பளம், பொரியல், சப்பாத்தி, கிரேவின்னு சூப்பராக சாப்பாடு கிடைக்கிறது. மிக அதிசயமான சீன பெருஞ்சுவரையும் அப்போது என்னால் பார்க்க முடிந்தது. எப்போவுமே வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து தான் வரும். அதில் நாம் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். அடுத்தவங்க வாழ்க்கை எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டணும்னு நினச்சா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் டிப்ரெஷனில் தான் முடியும். எனக்கு கூட அந்த அனுபவம் இருக்குது. எனக்கு அழகாக கோர்வையாக பேச வராது. மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவேன். அதனால் எனக்கு சில சமயம் ஆபத்தாக கூட முடிஞ்சிருக்காது. என் கணவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா, அவருக்கு படிக்கிறதுன்னா அவ்வளோ இஷ்டம். ஒரு சின்ன பேப்பரை கூட படிச்சுட்டு தான் கீழே போடுவார். தமிழ் பற்றும் ரொம்ப ஜாஸ்தி. நேரத்தை வீணடிக்கவே மாட்டார். 24 மணி நேரத்தையும் பயனுள்ளதாக உபயோகிக்கணும்னு நினைப்பார். அலுவலக நேரத்தில் வேறு எதுவும் எழுத மாட்டார். அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே வாக்கிங் போயிட்டு நண்பர்களை பார்த்துட்டு வந்து ஏதாச்சும் எழுதுவார். நிறைய படிப்பார். ரொம்ப வேகமாக எழுதுவார். டிவி பார்க்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஏதாவது நல்ல ப்ரோக்ராம் எப்போவாவது வந்ததுன்னு கொஞ்ச நேரம் பார்ப்பார். ராத்திரி 10-10:30 தூங்க போயிடுவார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் மெட்ராஸ் வந்துட்டோம் இல்லையா, ஒரு பத்திரிக்கையில் அவர் ஆசிரியர் பொறுப்பில் இருந்தாரே. மத்தியானம் வந்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ராத்திரி கொஞ்ச நேரம் எழுதுவார். ராத்திரியெல்லாம் கண்முழிச்சு எழுதுகிற பழக்கம் எல்லாம் அவருக்கு கிடையாது. அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்திலும் இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் கேட்க மாட்டார். எது சமைச்சு போட்டாலும் சாப்பிட்டுடுவார். நீல கலர் ட்ரெஸ்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் நீல கலர் தான் போடுவார். டிவி ரொம்ப பார்க்க மாட்டாரே தவிர அவருக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அப்போது அவங்க வீடு டி நகரில் தனிகாச்சலம் ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு. திருமணம் முடிஞ்சு அவங்க பக்கத்தில் இருக்கிற ராஜகுமாரி தியேட்டரில் ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு கூப்பிட்டு போனார். நான் டெல்லியில் இருக்கும்போது சனிக்கிழமை செகண்ட் ஷோவெல்லாம் போவோம். பசங்க வந்ததுக்கப்புறம் 3 வருஷம் போக முடியல. அப்புறம் அவங்களையும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அதாவது பிறந்தநாள் அன்று, திருமண நாள் அன்று எதையும் கொண்டாட மாட்டோம். ஆனால் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு வருவார். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கட்டாயம் போவார். எப்படி ஒரு எழுத்தாளரை புரிஞ்சுண்டு அவரோட இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னோட பதில், அதுக்கு பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஒரு குடும்பம்னா 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? அவரோட தனிமையை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னோட தனிமையை அவர் தொந்தரவு பண்ண மாட்டார். இதே மாதிரி மாறி மாறி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால எங்களோட பிரச்சனை எதுவுமே எப்போவுமே இருந்ததே இல்லை. அவரோட பர்சனல் விஷயத்தை நான் தோண்டவே மாட்டேன். அவரோட கம்ப்யூட்டரை தொடுறது, அவர் எழுதி வச்சுக்கிறத எடுத்து படிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன். அவரோட பேங்க் பாஸ் புத்தகத்தை எடுத்து எவ்வளோ பணம் இருக்குதுன்னெலாம் கேட்க மாட்டேன். எனக்கு அவரே பணம் எடுத்து தருவார். வீட்டு செலவுக்கு என்னன்னு கூட அவர் கேட்க மாட்டார். ஆனால் நானே சொல்லிடுவேன். அதனால் அவர் என்கிட்ட கோவப்படுறதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்கள் சுஜாதா சாரோட மனைவியா, அது நீங்கள் தானான்னு எல்லோரும் ஆச்சரியமாக கேட்பாங்க. பக்கத்தில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயமானாலும் அதோட அருமை தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கும் என் கணவரும். அவர் கடைசி வரைக்கும் என்னோட கணவராகத்தான் எனக்கு தெரிஞ்சார். நான் எல்லா எழுத்தாளரோட கதையும் படிப்பேன். இந்திரா பார்சாரதி, அசோகமித்ரன், இந்துமதி, சிவசங்கரி, இந்த மாதிரி. என் கணவர் சீக்கிரமே தூங்க போயிடுவார்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சென்னை வந்து கொஞ்சம் வருஷம் கமல் சார் மாதிரி விவிஐபிக்கள் கூப்பிடுவாங்க. நான் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் பூஜையெல்லாம் பண்ணுவேன். என் கணவருக்கு அது கூட எதுவும் கிடையாது. ஏன், அவருக்கு வீட்டில் பூஜை அறை இருக்கான்னு கூட தெரியாதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஆனால் அக்கோயிலுக்கு அப்பப்போ போயிட்டு வருவார். நம்ம முன்னோர்கள் நடமாடிய தெய்வீகமான இடம் அது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதுவரைக்கும் அவரோட முன்னோர்களுக்கோ அம்மா அப்பாவுக்கோ அவர் திவசம் எல்லாம் செஞ்சதே கிடையாது.
உயிரோடு இருக்கிறவங்களை மதித்து நடத்தினா போதும். கடைசியில் அவங்களையெல்லாம் வாழ்நாள் பூரா அவமதிச்சுட்டு அவங்க நல்லா இல்லாத போது பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்பார். அவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்ந்தும் காமித்தார். அவருக்கு பெரியவங்களை மதிக்கலைன்னு சுத்தமாக பிடிக்காது. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பார். அப்போது எனக்கு டெலிவரி டைம், நான் ஊருக்கு வந்துட்டேன். நான் வர்ற வரைக்கும் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஸ்ரீரங்கத்திலிருந்து அவரை பார்த்துக்க டெல்லி போயிருந்தாங்க. அப்போது அவர் அவங்களை காசி, பத்ரிநாத், ஹரித்வார்னு எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் கூட்டிகிட்டு போனார். அவங்களுக்கும் அவர்னா ரொம்ப பிரியம். கடைசி வரைக்கும் என் மாமனார் அவரோட பென்ஷனில் தான் வாழ்ந்தார். 2 பேருமே நாங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோம். என் கணவராக வாங்கி ஏதாச்சும் கொடுத்தா உண்டு. பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு தன்னோட வாழ்க்கையே பசங்களுக்காக அர்ப்பணித்தவங்களை கடைசி காலத்தில் கஷ்டப்படுத்துறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். மருமகள்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க என்னத்தை சாதிக்க போகிறாங்க அப்படின்லாம் நினச்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எனவே அதை பற்றி பேச வேண்டாம், விட்டுடுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அடுத்தவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இந்த விஷயத்தில் நானும் சரி என்னோடய கனவும் சரி தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. ஒருவேளை அப்படி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாலும் உடனே சமாதானமாகி நம்மோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோமே தவிர வேறு எந்த விதமான பிரச்சனையுமே எங்களுக்குள்ளே இருந்ததில்லை. இப்படியே தான் அவர் கூட இத்தனை வருடங்கள் வாழ்ந்து வாழ்நாளை கடத்திட்டேன்னு தான் சொல்லணும்.